ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது ட்ராவலிங்க்கு ஏற்ற சட்னி கூட சொல்லலாம். இது சீக்கிரம் கெட்டு போகாது. இது ட்ராவலிங்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்துக்கிடணும். நல்லா செவக்க வறுத்தா போதும், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு மாறிடும். உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்தா போதும். நம்ம அதே எண்ணெயிலேயே காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் ஒரு 7 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயவே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே நம்ம மற்ற பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதையும் வதக்கிக்கிடலாம். இது லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருட்களையுமே நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். அந்த தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக நமக்கு இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். என்னுடைய கடுகில் உளுந்து ஆட் ஆகிருக்கிறதுனால நான் உளுந்து தனியாக ஆட் பண்ணலை. நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ராவலிங்க்கு போகிறதா இருந்தால் இந்த தாளிப்பு ஊற்றும் போது உள்ள எண்ணெய் அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு இது கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நமக்கு தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி அரைச்சி வச்ச சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சட்னி நமக்கு டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை நீங்கள் இட்லி, தோசை, ரைஸு கூட இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் இந்த சட்னியை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.